அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடர் சதுர்த்திங்க. நாளைய தினம், அதாவது சித்திரை மாதத்துடைய புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சங்கடர் சதுர்த்தி. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே தவிடு பொடியாக்கி நல்ல நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் தரக்கூடிய அற்புதமான பிள்ளையாருடைய ஒரு நாள் தான் நாளைக்கு. அதனால் இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்முடைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கிறதுக்கு நம்ம செய்ய போகின்ற எளிமையான ஒரு விஷயங்கள், அதுவும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான் இந்த ஒரு பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் ரொம்ப தொடர்ந்து வந்துட்டுருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டும் சில விஷயங்கள் நடக்கலை, ரொம்ப கஷ்டம் தீர்ந்த பாடே இல்லை, பிரச்சனைகள் ஓயவே மாட்டேங்குது, எங்கள் சங்கடங்கள் தீரணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக பிள்ளையாரை வேண்டி இந்த விரதத்தை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த சங்கட சதுர்த்தி விரதமானது நமக்கு முழுமுதற் கடவுளான பிள்ளையாரே அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்த விரதம். அதனால தான் இந்த சங்கட சதுர்த்தி விரதம் நம்ம விரதம் இருந்து நம்ம முறையாக பிள்ளையாரை போய் நம்ம அந்த மாலை நேரத்தில் போய் வணங்கிட்டு வந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தவிடுபொடியாகுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிட்றது, இல்லை 2 நேரம் உணவு சாப்பிட்டு விரதங்கள் இருக்கிறது, அப்படி எப்படி உங்களால் விரதங்கள் இருக்க முடியுமோ எடுக்கலாம். இல்லாட்டி நாளைக்கு முழுக்க முழுக்க எந்த அசைவ உணவுகள் சாப்பிடாம வெறும் சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு கூட நீங்கள் உங்களுடைய எளிமையான விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. இந்த பதிவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, ஓம் கம் கணபதியே நமக, இல்லாட்டி ஓம் கணேஷாய போற்றுங்கிற அற்புதமான மந்திரத்தை பிள்ளையாரை வேண்டி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்கும். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் தீரணுமோ, என்ன சங்கடங்கள் போகணுமோ, கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, இல்லை பசங்க நல்லா இருக்கணும், பசங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது கடன்கள் தீர்வதற்கு, அப்படி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை வேண்டி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யணும். நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் போல் ஒரு மாலையில் ஒரு 5:30 மணியிலேருந்து இதை ஒரு தாராளமாக ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு சதுர்த்தி, சங்கட சதுர்த்திங்கிற பிள்ளையாருடைய அந்த வழிபாடுங்கிறது மாலை நேர வழிபாடு தான். அதனால் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் பிள்ளையாரை வேண்டி ஒரு நெய் தீபம் அல்லது ஒரு நல்ல நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களால் என்ன சுவாமிக்கு நிவேதனமாக வைக்க முடியுமோ எளிமையான பொருட்கள், இல்லாட்டி 2 கல்கண்டு உங்களுக்கு என்ன பண்ண வைக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த எளிமையான ஒரு முடிச்சு பரிகாரம். இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதான பூஜைக்கான துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி இல்லாட்டி மஞ்சள் துணி. இப்போ வெள்ளை துணி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நனைச்சிட்டு நம்ம அந்த மஞ்சள் கலர் துணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட சின்னதான ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு விரலி மஞ்சள், 11 ரூபாய் நாணயம், நம்ம ₹1 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 11 ரூபாய்க்கு அந்த காயின்ஸ் வைக்கிறோம். இதோடு கூட சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11 உலர்ந்த பேரிச்சை பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், நமக்கு டேட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம சாப்பிட்ற இப்போ டேட்ஸ் கிடையாது, ட்ரை டேட்ஸ். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக கொடுப்பாங்க. உலர்ந்த அந்த பேரிச்சை பழங்கள் கேளுங்களேன், கண்டிப்பாக பூஜை கடைகளில் எல்லா கடைகளையும் பிடிக்கும். அதில் 11ங்கிற எண்ணிக்கையில், அதாவது சின்ன துணியில் 11 ரூபாய் நாணயம், 11 உலர் திராட்சைகள் வச்சுக்கணும். அதோடு கூட ஒரே ஒரு விரலி மஞ்சள், அப்புறமேட்டு ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி பச்சரிசி. இப்போ விரலி மஞ்சள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட குண்டு மஞ்சள் இருக்குன்னா நீங்கள் குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதை நாளையுமே சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு சின்னதான ஒரு முடிச்சு கட்டிட்டு அந்த பிள்ளையாருடைய பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளே எந்த சங்கடங்கள் தீரணும், என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அந்த முடிச்சுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜைக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, கற்பூரம், தூபதீப ஆராதனைகள், இதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் காமிச்சிடணும். நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சுட்டீங்க, அவ்வளோதான்.
அன்னைக்கு நைட்டு முழுக்க முழுக்க சுவாமியோட பாதத்திலே இருக்கட்டும், அவ்வளோதான். அதாவது உங்கள் சுவாமி ரூம்லேயே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து அந்த முடிச்சுன்னா அப்படி முடிச்சாவே நீங்கள் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து தனியாக சின்னதான ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் தனிதளத்தையும் கொட்டி கூட வச்சிடலாம். எதற்காக நம்ம அப்படி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிச்சு பரிகாரம் வந்து பிள்ளையாரை வேண்டி வச்சுருக்கீங்க. குறைந்தது 3லிருந்து 5 மாதத்துக்குள்ளே, அதாவது நமக்கு 3 சங்கட சதுர்த்தியிலேருந்து ஒரு 5 இல்லாட்டி 6 அவ்வளோதாங்க. அதிகபட்சமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும். ஏன்னா நம்ம வந்து பிள்ளையாரை வேண்டி செஞ்சுருக்கக்கூடிய முடிச்சு பரிகாரம், அதில் வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவு சக்தி கொண்ட பொருட்கள். நம்ம பிள்ளையாரை வேண்டி இது மாதிரியான சின்னதான ஒரு முடிச்சு பரிகாரம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது எல்லாமே எல்லா பூஜையிலையும் முடிச்சுகளுக்கெல்லாம் நம்ம போடுற விஷயமா இருக்கும். ஆனால் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியில் இப்படி நீங்கள் எளிமையான இந்த ஒரு 11 ரூபாய் நாணயம், 11 ரூபாய் இந்த ட்ரை பெரிச்சம்பழம், ஒரு விரலி மஞ்சள், இப்படி ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இப்படி வச்சு இந்த ஒரு முடிச்சு வச்சு உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் பிள்ளையார்கிட்ட ஒரு மனு வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நமக்கு 3லிருந்து ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே நிறைவேறுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பிள்ளையாரை வேண்டி நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இதற்கு இடையில இப்போ 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு, இல்லை ஒரு 15-20 நாளைக்குள்ளே எங்களுக்கு நடந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய சங்கட சதுர்த்தி எந்த நாளோ அந்த நாள் அன்னைக்கு அந்த முடிச்சு பிரிச்சுட்டு அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அரிசியை வந்து காக்கைக்கு போட்டுடலாம். அந்த மஞ்சள் உங்களுடைய பூஜைக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து அதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். 11 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயின் எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையார் கோவில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலோட உண்டியில் நீங்கள் போட்டுருங்க. பேரிச்சம்பழம் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனால் கூட கெட்டே போகாது. அந்த பேரிச்சம்பழத்தை பிரசாதமாக நீங்கள் சாப்பிடலாம். நம்ம எல்லாமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு பாகி இருக்க பேரிச்சம்பழத்தை நீங்கள் லைட்டாக நசுக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குது, இல்லாட்டி எறும்பு புத்து இருக்குன்னா அந்த எறும்புக்கு நீங்கள் அப்படி போட்டு வந்துடலாம் மரத்துக்கு கீழே. இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ஏன்னா பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சங்கடங்களையும் நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான முடிச்சு பரிகாரம். அதனால் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நாளைக்கு வந்து புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ இது மாதிரி பூஜை நேரம், அந்த நேரத்தில் நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக சொல்லலாம். இல்லாட்டி வந்து சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேட் சர்வ விக்னோபசாந்தையே. இந்த ஒரு மூல மந்திரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன மந்திரங்கள், வேறு ஏதாவது பிள்ளையாருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக இந்த மந்திரத்தை உங்களுடைய பூஜையில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலைகளையும் நடத்தி தரக்கூடிய அற்புதமான முடிச்சு பரிகாரம். உங்கள் வேண்டுதல் நமக்கு இது மாதிரி நம்ம பிள்ளையார் கோவிலில் போய் 11 ரூபாய் உண்டியில் போடுவோம் பார்த்திங்களா, எப்போ உங்கள் வேண்டுதல் முடியுதோ அந்த முடிகிற அன்னைக்கு நடந்த முடியுதோ அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இல்லாட்டி கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள், ஒரு மோதகமோ சக்கரை பொங்கலோ சுண்டலோ இல்லாட்டி அவளும் பொரியுமாச்சும் நீங்கள் சுவாமிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நிவேதனம் வச்சு நம்ம வந்து பிள்ளையாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். இது மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த சின்னதான ஒரு விஷயத்தை நாளைய தினம் உங்களுடைய வேண்டுதலை வந்து பிள்ளையார்கிட்ட வைங்க. நிச்சயம் பிள்ளையாருடைய அருளால் உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறிடும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.